वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போதே அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। ஓம் நமோ வெங்கடேசாய. தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்னும் 16வது அத்தியாயத்தை நாம் தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கிறோம். அடுத்தது பகவத் கிருபையினாலே நாம் 17வது அத்தியாயத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாளைய தினம் 16வது அத்தியாயம் கூட்டு பாராயணம், அனைவரும் சேர்ந்து நாம் பாராயணம் செய்யலாம். இப்பொழுது இந்த 16வது அத்தியாயத்துடைய மேன்மையை விளக்கும் பாத்ம புராண கதையினை நாம் பார்க்கலாம். பார்வதி தேவிக்கு பரமசிவன் சொன்ன கதை இது. அந்த கதை பரமசிவனுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்றால், பகவான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இதனுடைய ஆரிஜின். இது ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே பகவத்கீதா மகாத்மியமாக பத்மபுராணத்தில் காண்பிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்னும் அத்தியாயத்தின் மேன்மை விளக்கப்படுகிறது. பார்வதி தேவி கேட்குறா, சுவாமி கீதையினுடைய 16வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணால் என்ன பலன்? கீதையினுடைய 16வது அத்தியாயத்துக்கு அப்படி என்ன ஒரு மேன்மையான பலன் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். குஜராத், கூர்ஜர தேசம்னு சொல்கிறோம் இல்லையா, குஜராத். அந்த குஜராத்தில் சௌராஷ்டிரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ கூட குஜராத் தேசத்தை சேர்ந்தவர்களை சௌராஷ்டிரா அப்படின்னு நம்ம மதுரை, திருக்குழந்தை, அப்புறம் நாமக்கல், அந்த மாதிரி பல இடங்களில் பரமக்குடி, இதுபோல் பல இடங்களில் சேலம், சௌராஷ்டிர மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஸ்ரீவைஷ்ணவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள். அந்த சௌராஷ்டிர தேசத்தில் கட்கபாஹு
அப்படின்னு அரசன் அவன் கையே கத்தி மாதிரி இருக்குமா. சும்மா வச்சான்னா அப்படி ஓங்கி அடித்தா 1.5 டன் அப்படிலாம் சொல்கிறாலும் இல்லையோ, அது மாதிரி கையே கட்க பாகு, கையே கத்தி மாதிரி இருக்குமா. இன்னொன்று வச்சு வெட்டவன்லாம் சில பேர் சொல்கிறாளே கையை கத்தி அப்படின்றாலும் இல்லையோ. அந்த ராஜா ரொம்ப பலசாலியாக திறமசாலியாக மக்கள் பேரில் மிகுந்த பிரீத்தி உடையவனாக மிகச்சிறந்த ஆஸ்திகனாக மக்களுக்கெல்லாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருப்பவனாக ஜாகிரதை அந்த பிரஜாரட்சணம் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய சதுரங்க சைன்யம், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை என்று சதுரங்க சைன்யம் 4 இருக்குது. அதனால தான் சதுரங்கம்னு பேர். செஸ்ஸு விளையாடுறோமோ இல்லையோ, செஸ்ஸில் என்னென்ன காயின் இருக்குது, யானை இருக்கும், எலிஃபெண்ட் இருக்கும், அப்புறம் ஹார்ஸ் இருக்கும், அப்புறம் பிஷப் இருக்கும், மினிஸ்டர் இருக்கும், அப்புறம் ராஜா ராணி இருக்கும், அப்புறம் சோல்ஜர்ஸ் இருக்கும். சதுரங்கம். குதிரையை நாம் தேராக வச்சுக்கணும். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, இதான் சதுரங்க சைன்யத்தினுடைய கணக்கு. நல்ல மேதாவியவன், ப்ரஹஸ்பதி மாதிரி நல்ல ஞானம், முக்கியமாக மக்கள் நலப்பணிகளில் அதிகமான கவனம் செலுத்துபவன், மக்களுக்கு பல மேன்மையான விஷயங்களை திட்டங்களை வகுத்து செயல்படுத்தக்கூடியவன். அவனுடைய சதுரங்க சைன்யத்தில் ஒரு யானை இருந்தது, அரிமர்தனன் என்று அந்த யானைக்கு பேர். அரிமர்தனன் டெஸ்ட்ராயர் ஆஃப் த எனிமின்னு அர்த்தம். யானைக்கு பேரே வச்சுட்டான் அரிமர்தனன். பிரம்மாண்டமாக ஜெய்ஜான்டிக்காக இருக்கும். சும்மா அப்படி அந்த போர்க்களத்தில் அப்படி ஜங் 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 அப்படின்னு வந்தால் காட்ஸில்லா வர மாதிரி இருக்கும். அதை பார்த்தாலே பயமாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்க்கச்சே. அந்த மாதிரி வரும் அது அரிமர்தனன். ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிடுது. சாதாரணமாக அது இருந்தாலே அதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். மாவூத்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த யானையை அடக்க முடியாது. இப்போ அதுக்கு மரமே பிடிச்சிடுத்து. அப்படின்றது ஒற்றை யானை, பெரிய பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தா. யானைக்கு ஏற்கனவே பலம் அதிகம், அதுவும் மதம் பிடிச்சதுன்னா யானை அவ்வளோதான். அப்படியே அந்த செங்கிலி பிடிச்சி ஒரு இழுத்து டப்புன்னு இருந்தது. மதத்தோட வேகத்தோட போக ஆரம்பிச்சது. நகரத்தையே சூறையாடுறது. எங்கே பார்த்தாலும் ஒரு வழியில் நிற்கிற வண்டியெல்லாம் தூக்கி அடிக்கிறது, கடையெல்லாம் துவம்சம் பண்ணுறது, பெரிய பெரிய மாளிகைக்குள்ளே போகிறது, பவனத்துக்குள்ளே போகிறது. எந்த யானை பார்க்கனாலும் அது கிட்ட போக முடியல. அதுக்கு ஏதாவது மயக்க ஊசி பண்ணலான்னா என்ன பண்ணாலும் அது அடங்கலை. அது என்ன பண்ணாலும் பண்ணலை. ஜனங்களாக ஓன அடரா, ஜனங்களுடைய தானே எல்லா சொத்தும் பாழாயின்னு இருக்கு. யானையை கொல்ல முடியல அரசனால். அதை கொண்டுட்டா இப்போ ஏற்பட்ட ஒரு பலிஷ்டமான ஒரு யானையை கொண்டு வர முடியுமா? முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த யானையை கொல்வதற்கும் விரும்பாமல், ஆனால் அதே சமயத்தில் யானையை அடக்கிறதுக்கு வழியும் தெரியாமல் ராஜா என்ன பண்ணுறதுன்னு முடித்தான். யாரையோ கூப்பிட்டு பார்த்தான். மிக திறமைசாலிகளாக யானையை அடக்கும் வல்லமை பெற்றவர்கள்னு சூராதி சூரர்கள் வீராதி வீரர்கள்லாம் வந்தால் ஒன்றும் நடக்கலை. அந்த ஊருக்கு ஒரு மகானந்தர், ஒரே கலேபுரம், ராஜவீதி ஒரே கலேபுரம். அரிமர்தனன் அங்கே சுற்றின்னு இருக்கு, அடக்க முடியாமல் அடங்காமல் சுற்றின்னு இருக்கு. இந்த மகரிஷி காலங்காலத்தால் எழுந்து நதியில் ஸ்நானம் பண்ண போகணும். ராஜவீதி வழியாகத்தான் போகணும். இன்றைக்கி அயோத்தி போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக சேவிக்கலாம். அது ஒரே ரோடு, நேர சரையு புஷ்கரணியில் போய் நம்மளை இறக்கி விடும். நேர சரையுக்கு போகலாம், ஆச்சரியமாக இருக்கும். சரையு காட்டுக்கு போயிடலாம். ராஜவீதி அப்படி தான் விஸ்வாமித்திர ராமலக்ஷ்மணன் அழைச்சிட்டு போனார் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். இந்த மகரிஷி ராஜவீதி வழியாக தான் நதிக்கு ஸ்நானம் பண்ண போகணும். ஒரு கையில் கமண்டலும், ஒரு கையில் ஸ்நான சாட்டி, திருமண் பொட்டி, மடுசஞ்சி பைன்னு சொல்லுவாள். அந்த பை உள்ள ஸ்நான சாட்டி இருக்குது, திருமஞ்சன வஸ்திரங்கள் இருக்குது, திருமண் பொட்டி இருக்குது. எடுத்துகிட்டு அவர் ஏதோ ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா என்னமோ ஜபம் பண்ணியிருக்கார். அவர் என்ன ஜபம் பண்ணுறாரு தெரில. ஜபம் பண்ணு போகிறார். அங்கே கொஞ்சம் தூரத்தில் யானை நிற்குதுன்னு இருக்கு. ஜனங்கள்லாம் அவரை தடுத்தா, ஐயோ சுவாமி சுவாமி ப்ளீஸ் அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் யானை பயங்கர கோபத்தோடு இருக்கா, இதுவரெல்லாம் 10 பேர் மெரிச்சே கொண்டு கொடுத்து தொகையில் மாதிரி அரைச்சி கொடுத்து, நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க ப்ளீஸ், போனீங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மெரிச்சிடணும்னு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மகரிஷி போகிறார். ஜனங்கள்லாம் அப்படியே டென்ஷனில் இருக்கா. ஆஹா மகரிஷி காற்றுல பறக்க போகிறார், யானை தூக்கி போட்டு மெரிக்க போகிறது.
இவரை உடம்புல ஒன்றும் ஒரு எலும்பு தான் இருக்குது, சதை கூட இல்லை, காயக்கலேஷம் பண்ணி தபஸ் பண்ணியிருக்கார். என்னமோ ஆக போகிறதுன்னு ரொம்ப சின்னாபின்னா ஆக போகிறதுன்னு இவர் பயந்துட்டு இருக்கா. இவர் துளி கூட அவளெல்லாம் பொருட்படுத்தலை. நேராக போகிறார். போச்சு, தொலைஞ்சார், மேட்ரு ஓவர்னர். ஆனால் இவர் போச்சு, அட்டகாசம் பண்ணின அந்த யானை அப்படியே நிற்கிறது. எப்படி இருக்கும்? அட்டாக் அப்படி பண்ண மாதிரி அந்த யானை நிற்கிறது. சாதுவாக நிற்கிறது, ஒன்றுமே பண்ணல. அந்த சுவாமி பார்த்தார், சௌக்கியமாக இரு அப்படின்னு கிளம்பிட்டார் அந்த சுவாமி. ஆச்சரியம், போட்டு தூக்கி போட்டு மெசுக்கி அவரை தக்காளி சட்னி ஆக்கிட்ட போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கச்சே, அவர் அந்த யானை ஒன்றுமே பண்ணல, வாயே திறக்கலை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த யானை நிற்கிறது. அந்த சுவாமி வாட்டுக்கு நதிக்கு தீர்த்தாவோட போயிட்டார். ராஜா கேள்விப்பட்டான், அவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. நேராக போய் விழுந்து சேவிச்சான் அவரை. சுவாமி, இது என்ன மிராக்கள் இது, அந்த யானையை அடக்கிறதுக்கு வழி தெரியாமல் நாங்கள் தவிச்சுட்டுருக்கோம். ரொம்ப ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி அந்த யானையை நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டீங்களே, நீங்கள் எதுவுமே பண்ணலையே, அது எப்படி? அது எங்களை பார்த்தாலே அதுவும் இத்தனைக்கும் யானைக்கு நான் டெய்லி தீனிலாம் கொடுத்துருக்கேன், தடவி கொடுத்துருக்கேன், அந்த யானைக்கு தங்கத்தில் பூன்லாம் போட்டிருக்கேன், அப்படிலாம் அலங்கரித்த யானையை நான் கொண்டாடினேன். ஆனால் என்னை கூட அந்த யானை லட்சியம் பண்ணல, என்னை கொள்றதுக்கோசரம் ஓடி வந்தது. நீர் போச்சே, எப்படி சுவாமி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டால், அந்த சுவாமி சொன்னார், எனக்கெல்லாம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் விஷயம் தெரியாதுப்பா, நான் பெருசாலாம் ஒன்றும் விஷயம் நான் கேள்விப்படல. எங்கள் ஆச்சாரியன் எனக்கு பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை உபதேசம் செய்தார். அதில் பல ஸ்லோகங்களை உபதேசம் பண்ணி அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தங்களை எனக்கு உபதேசம் பண்ணார். இந்த 16வது அத்தியாய ஸ்லோகங்கள் தான் உனக்கு தஞ்சம் என்று, இதையே நீ எப்பொழுதும் சதாசரவ காலமும் ஜபித்து கொண்டிரு, உனக்கு யாராலையும் எந்த விதமான கெடுதலும் வராது என்று எங்கள் ஆச்சாரியன் எனக்கு அனுகிரகம் பண்ணார். அவருடைய நியமனத்தின்படி அன்று முதல் நான் பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை இடைவிடாமல் பாராயணம் செய்து கொண்டு வருகிறேன். மேபி அதனுடைய மகிமையாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஒரு பகவத்கீதை அது ஏதோ உட்காந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம், டிவியில் எஸ்பிபிசியில் கேட்டுட்ருக்கோம், அதுக்கு 16வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணால் இவ்வளோ பெரிய பெருமை ஏற்படுமா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அடியனுக்கும் அதை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலேயே ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரத்தை, அவன் பாவம் இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான்னு, சரிப்பா உட்காரு அப்படின்ட்டு மகரிஷி அவன் வினயத்தோட கை கூப்பி மகரிஷி திருவடியில் வந்து, சிஷ்யஸ்தேகம் ஷாதிமான் தாம் பிரபண்ணம், உன் திருவடி வாரத்தில் நான் சிஷ்யனாக வந்துட்டேன், என்னை லட்சியங்கோன்னு. சரி ஓகே, மகரிஷி அவனுக்கு உபதேசம் பண்ணார். அதிலிருந்து அந்த ராஜா 16வது அத்தியாயத்தை ஸ்ரத்தையோடு பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். அதை 16வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி ராஜாவுக்கு ஒரு நல்ல நிஷ்டை ஏற்பட்டு போச்சு. ஒரு விசித்திரம் பாருங்கோ, ஸ்டில் அந்த யானை அதே மதத்தோட தான் நகரத்தை துவம்சம் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி யார் வீட்டில் போய் அடிக்குமோ யார் அடிக்குமோன்னு தான் நகரத்து ஜனங்கள் ரொம்ப பயத்தோடு தான் உட்காந்துட்டுருக்கா. அப்போ அரசன் இந்த 16வது அத்தியாயத்தை ஜபம் பண்ணி அதில் தனக்கு நிஷ்டை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உணர்ந்தவன் நேர அந்த யானை கிட்ட போனான். வழக்கம் போல் சேவகர்கள் தடுத்தார்கள், பாகன் தடுத்தான். மக்களே, ஐயோ ராஜா, உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துடுத்துனா ரொம்ப கஷ்டம், நாங்கள்லாம் எங்களை காப்பாற்றுறது யாரும் இல்லை, யானை ரொம்ப மதத்தினால குதிக்கிறது எங்களுக்கு தெரியறது, இருந்தாலும் நீங்கள் போகிறத நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் யானைக்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உசுறு போயிடும், பெரிய ஆபத்து, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு வெயிட் பண்ணுங்கன்னா ராஜா போகிறான். அந்த யானை பார்த்த உடனே அவனை விழுந்து வணங்கி சேவிச்சது. ஆஹான்னா எல்லாரும் யானை விழுந்து சாஷ்டாங்கமாக அந்த யானையினுடைய பாஷையில் அதை வந்து விழுந்து சேவிச்சது. அரசன் தடவி கொடுத்தான். பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி ஒரு தீர்த்தத்தை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி பாராயணம் பண்ணியிருக்கான். அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிச்சான். அந்த தீர்த்தத்தை யானைக்கு கொடுத்தான். அவ்வளோதான், அரிமர்தனனுக்கு இதுவரையில் இருந்த மதம் போயிடுத்து. ஒன்றும் பண்ண முடியல. இது கேட்கச்சே நமக்கு விசித்திரமாக இருக்குல்ல. ஒரு கதை சொல்கிறவங்களுக்கோ இதெல்லாம் ஹிஸ்டரி.
ஸ்ரீமத் அஹோபில மடத்தில் 40வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் எழுந்தருளியிருந்தார். ஸ்ரீ லக்ஷ்மீ சும்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் என்ற அந்த அழகேசிங்கருக்கு திருநாமம். 40வது பட்டம் மந்திர சித்தி பெற்ற மகான், லக்ஷ்மீ சிம்ம சாட்சாத்காரம் பெற்றவர். அவர் ஒரு சமயம் திருப்பராய்த்துறை திருவரங்கத்தில் இந்த பக்கம் காவேரி கரையில் வடதிருக்காவேரி கரை தென்திருக்காவேரி கரை சொல்கிறோம் இல்லையா, இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் கொள்ளிடம், இந்த பக்கம் காவேரி கரையில் இன்றைக்கும் பார்க்கலாம் திருப்பராத்துறைன்னு சொல்லுவோம். அந்த திருப்பராய்த்துறையில் சாதுர்மாசியத்தில் இருக்கார் அழகேசிங்கர் ஜீயர் சுவாமிகள். அப்போல்லாம் மடத்தில் 2 யானைகள், பல ஒட்டகங்கள், குதிரைகள், மாடுகள்னு உண்டு. எல்லாம் சஞ்சாரத்தில் சுவாமி கூட வரும். அதை வேடிக்கை பார்க்குறதுக்கே எல்லோரும் திரண்டு வருவான். அந்த யானைகள், குதிரைகள், ஒட்டகங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கே வருவான். யானை தாமோதரன்னு நினைக்கிற அந்த யானைக்கு பேர். ஏன்னா இந்த கதையெல்லாம் நடந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. அந்த யானைக்கு மரம் பிடிச்சுடுத்து, யானைக்கு பயங்கரமாக மரம் பிடிச்சுடுத்து. அந்த யானை அட்டகாசம் பண்ணுறது, காவேரி மணல்வெளியில் யானை அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அதை யாரை நெருங்க முடியல. அப்போ பிரிட்டிஷ் பீரியடு தானே, கலெக்டர் என்ன பண்ணிட்டா, யானையை சுடணும், யானையை சுட்டே ஆகணும் அப்படின்னு கலெக்டர் தீர்மானம் பண்ணிட்டார். பிரிட்டிஷ் கலெக்டர் அதுக்குண்டான ஆயத்தங்கள்லாம் பண்ணிட்டான். அப்போ ஜீயர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாருன்னார். காரத்தால் சுவாமிக்கு விஸ்வரூபம், பகவான் மாலோல நிருசிம்மனுக்கு விஸ்வரூபம் நடைபெற்று சுவாமிக்கு மேற்கொண்டு பூஜைகள் நடக்கணும். அந்த யானை நித்திய விஸ்வரூபத்தில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணும். விஸ்வரூபத்தில் பசுமாடு யானையெல்லாம் வந்து நிற்கணும். ஹஸ்திநாத பிரபோதினின்னு யானை பிளிரும் ஒலியை கேட்டு பிராட்டி கண்விழிக்கிறாள் என்று வேதமானது பிராட்டியை கொண்டாடுகிறது, மகாலட்சுமியை கொண்டாடுகிறது. அதனால் ஜீயர் வரார். யானை சுற்றின்னு இருக்கு. எல்லோரும் போகாதீங்க சுவாமி போகாதீங்கன்றான். அட்டகாசம் பண்ணிட்டு இருந்து மண்ணை வாரி வர அடிக்கிறது. ஜீயர் ஒரு கையில் திருதண்டத்தோட, ஒரு கையில் பெருமாள் தீர்த்தத்தோடு நிற்கிறார். ஏண்டா தாமோதரா, கார்த்தால விஸ்வரூபத்தில் பெருமாளை சேவிக்க வேண்டாமா? நீ பெருமாள் கைங்கரியத்துக்கே வராமல் இங்கே சுற்றின்னு இருக்கியே, நிருசிம்மன் காத்துன்னு இருக்கான் உனக்கோசரம், வா கைங்கரியத்துக்கு அப்படின்னார். இங்கேருந்து கூப்பிட்றாரு யானையை. ஆன்னு பார்க்குறது யானை. இங்கே வா அப்படின்னார். கிட்ட வந்தது. தும்பிக்கை நீட்டினார். அதில் சுவாமி தீர்த்தம், பெருமாள் அபிஷேக தீர்த்தத்தை குத்தினார். அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டது. வா போகலாம், விஸ்வரூபத்துக்கு போகலாம் வா அப்படின்னா, அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி ஜீயர் சுவாமிகள் பின்னாடி அப்படி நடந்தது. மதுரை பக்கத்தில் துவரிமான் என்னும் ஒரு அக்ரஹாரம், துவரிமான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த துவரிமான் அக்ரஹாரத்தில் இந்த ஜீயர் சுவாமிகளுடைய அதிஷ்டானம் அமைந்திருக்கிறது. அவ்வளோ பெரிய மகானவர், பெரிய மந்திர சித்தி பெற்றவர், பகவத்கீதையை எப்பொழுதும் பாராயணம் செய்து கொண்டிருப்பவர். அந்த பகவத்கீதையில் நிஷ்டை பெற்ற காரணத்தினால், லக்ஷ்மி நரசிம்மனுடைய சாட்சாத்காரம் பெற்ற காரணத்தினால் யானையை ஒரு பூனைக்குட்டி மாதிரி அடக்கி அழைச்சிருந்தார். ஆகையால் இந்த ராஜா அரிமர்தனனை அடக்கியது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. இது ஏதோ புராணத்தில் நடந்த கதையை நினச்சிக்க வேண்டாம். சமீபத்தில் கூட அப்படி ஒரு ஆச்சரியமான மிராக்குலர் ஸ்டோரி ஒன்று நடந்திருக்குன்றதுக்காக சொன்னேன். உடனே ராஜாவை மக்கள்லாம் பல்லாண்டு பாடினார்கள். அரசன் தன்னுடைய நாட்டில் உள்ள அனைவருக்கும் பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை உபதேசம் செய்தான். எல்லோரும் உத்தமமான கதியை அடைந்தார்கள் என்று மகாலட்சுமி தாயாருக்கு மகாவிஷ்ணு உபதேசித்த இந்த கதையை பார்வதி தேவிக்கு பரமசிவனார் சொன்னார் என்று இந்த அத்தியாயத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அன்பர்களே, நாளை தினம் நாம் அனைவரும் ஒன்றாக திரண்டு கூட்டு பாராயணமாக பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது, கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் ஷததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா, ஷததா பேதமாயாதி, 100கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே, கிரிர் வஜ்ரஹதோ யசா, பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ, பழைய நாளில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும்.
அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போ பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।